மணல் கிடைக்காமல் முற்றிலும் முடங்கி கிடக்கும் கட்டுமானத்துறை செயல்பட தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கட்டுமான தொழிற்சங்கம் கோரிக்கை. உச்சநீதிமன்றம் மற்றும் பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்டவற்றின் தீர்ப்பால் மணல் அள்ளுவதற்கு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்தது. இதையடுத்து குறைந்து வந்த மணல் வரத்து கடந்த சில தினங்களாக முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டதாக கட்டுமான தொழிற்சங்கத்தினர் கூறியுள்ளனர். மணல் அள்ளும் தொழிலில் ஈடுபட்டிருந்த 60,000 லாரிகளும் 5 லட்சம் லாரி தொழிலாளர்களும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான பணியாளர்களும் வேலை இல்லாமல் தவிக்கின்றனர் என்றும் இந்த நிலையை சரி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கட்டுமான சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இன்றைய தினம் இந்த மணல் தட்டுப்பாட்டினால் சற்றொப்ப 60,000 மணல் லாரிகள் ஓடாமல் முடங்கி இருக்கின்றன. 60,000 லாரி மூலமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் தொழிலாளர்கள் லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். 50 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். தீபாவளிக்கு அப்புறம் ஒருத்தர் கூட வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதன் மூலமாக இந்த கட்டுமான தொழிலே தமிழகத்திலே முடங்கி இருக்கின்ற அண்டை மாநிலங்களான கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்று தமிழகத்திலும் செய்முறை மணலை பயன்படுத்த அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசே செய்முறை மணல் அரவை ஆலைகளை துவக்கி எதிர்காலத்திலும் மணல் பற்றாக்குறையை தடுக்க வேண்டும் என்றும் கட்டுமான தொழில்துறையினர் கோரிக்கை வைத்துள்ளனர்.